என் முன்னாடி சீதா மரம் வச்சுருக்கீங்க. இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்னையா சொல்ல போகிறீங்க? என்னென்னா, இந்த சீதா மரத்தினுடைய இந்த சீதா மரம் என்ன செய்யும்னா, அருமையான ஒரு குழந்தை பாக்கியத்தை தரும். அற்புதமான ஒரு மூலிகை இது. இது யாரும் இன்னமும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம். நாங்கள் பரம்பரையாக பழைய செஞ்சுக்கிட்டு வந்தது. நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கய்யா. இந்த மாதிரி கொழுந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு அவ்வளோ எடுத்துக்கணும். கொழுந்தா? ஆமாம். இவ்வளவா இல்லை இவ்வளவா? இவ்வளோ தான். இவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ வேண்டாம். இவ்வளோ எடுத்துக்கணும். நல்லா ஒரு 4 மிளகு வச்சு 4 பல்லு பூண்டு வச்சு நெக்குன்னு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அவங்க பீரியடான, அதாவது மாதவிடாயான முதல் நாள்லேருந்து 3 நாளைக்கு கொடுக்கணும். முதல் நாள் பீரியடான உடனே தலைக்கு குளிச்சுட்டு ஈரத்தலையோடு போயிட்டு 3 உருண்டை கொடுத்துடணும். அனுபவம் மோர் கொடுக்கலாம், இல்லை தண்ணி கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி மட்டும் தரணும். லாஸ்ட்டில் வாயில் போட்டு மென்னுக்கணும். முழுங்க சொல்லணும். 2 மணி நேரம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பிறகு அவங்க என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% வேலை செய்யும். இது தொடர்ந்து எத்தனை மாதம் இருக்குங்க ஐயா? இது 1 மாதத்துலேயே ஒவ்வொருத்தருக்கு, ஒரு சிலர் மாதம் சாப்பிட்ட மறு மாதமே குழந்தை நின்றவங்க நிறைய பேர், 3 மாதம் சாப்பிட்டு நின்றவங்க நிறைய பேர். ஆனால் 3 மாதத்துக்கு தாண்டாது. மக்களுக்கு தேவையான நல்ல தகவல் சொல்லிருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.